கவியரங்கத்தில் கச்சிதமாய் சேர்கின்ற சொல்லை கொண்டு கவிதையை கவித்துவமாக சொல்ல வருகிறார் விக்ஷேத்ரா. அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். பொங்கல் திருநாளின் கவிதையை உங்கள் முன் பகிர வந்துள்ளேன். உழவனை போற்றிட பிறக்குது திருநாள், ஆதவனை போற்றிட உதிக்கிறது திருநாள், மாட்டினை போற்றிட துள்ளி வருகிறது ஒரு திருநாள், உலக மக்கள் கூடி ஒன்றிணைய வருகிறது பொங்கல் திருநாள். இப்பொங்கல் திருநாளை அகரவரிசையில் காண்போமா? அழகு கோலங்கள் அணிவகுக்கும், ஆதவன் துதித்து புவி வணங்கும், இஞ்சி மஞ்சள் கொத்தாய் மணக்கும், ஈர்க்குகள் தோரணம் அழகூட்டும், உழவர் போற்றி ஊர் மகிழும், ஊரே திருவிழாக்களை கட்டும், எங்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஒலி முழங்கும், ஏரின் அருமை பார்ப்புகளும் ஐந்தின நிலமும் மகிழ்வாகும், ஒருங்கு பண்கலைகள் அரங்கேறும், ஓடும் காரைகள் வீரமணக்கும், அவ்வியம் நீங்கி உலங்கள் புதிதாகும், இது பொங்கல் விழாவின் சிறப்பாகும். அடுத்ததாக உகரமே உழவர் திருநாள், உழவே உலகம். இத்திருநாளை உகரவரிசையில் காண்போமா? உழவின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்து உறவுகள் இணைந்து உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உடமாற துதித்திடுவோம். உழுநிலம் எல்லாம் உற்பத்தி பெருகவும், உழவர் வியர்வைக்கு உரிய விலை கிடைக்கவும், உழவர் வியர்வைக்கு உரிய விலை கிடைக்கவும், உழைப்பாளிகளின் மன உளைச்சல் தீரவும், உற்சவராய் தோள் கொடுத்து உதமான வேண்டிடுவோம். உலகமெங்கும் உணவு கிடைக்க உழுதொழில் செய்யும் உழவர் வீட்டில் உற்சாகமாய் பொங்கலிட உறுதுணையாய் இருப்போம் என்று உலமான கூறிடுவோம். நன்றி, வணக்கம். தனக்கற்ற அர்த்தம் எல்லாம் கவிதையிலே தேடி கற்கண்டு போல் தங்கமைக்கு நன்றி. தாயாம் என்று பொங்கலாக பொங்க வருகிறார் ஜிகானி. தித்திக்கும் திருநாள், தலைமை போற்றும் நன்னாள், உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள் பற்றி பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள். நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ்மொழி, உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியான தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தித்திக்கும் திருநாள், தலைமை போற்றும் நன்னாள், உழவரின் பெருநாள் பொங்கல் திருநாள் பற்றி பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி மரம் பேரமின்றி அனைவராலும் கொண்டாடப்படும் திருநாள் இது. உயிர்வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழுதுணைக்கும் மாற்றுக்கும் நன்றி காட்டி 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகியும், 2ஆம் நாள் பொங்கலும், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கலும், 4ஆம் நாள் காணும் பொங்கலுமாக நடைபெறுகிறது. போகி பொங்கல் திருநாளில் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பழையன கழித்தலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகியாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அன்று குருபானையில் பொங்கல் செய்து அதனை சூரிய கடவுளுக்கு படைத்து வணங்குவர். 3ஆம் நாளான மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை அலங்கரித்து வணங்குவர். அன்று ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவல் போன்ற வீர விளையாட்டுகளும் நடைபெறும். நல்லாரை காண்பதும் நன்றே என்ற பொன்மொழிக்கு ஏற்ப 4ஆம் நாளான காணும் பொங்கல் அன்று உறவினர் நண்பர்களை கண்டு மகிழ்வர். உழவரின் சிறப்பையும் உழவின் வியப்பையும் உறவின் பெருமையையும் போற்றும் நாளை பொங்கல் நாள் என்று கூறி இத்துடன் என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. என் தாய்மொழியாம் செந்தமிழை வணங்கி தனது பாணியில் பேச்சுரை தந்தது மிகவும் அருமை. தமிழர் தம் செழிப்புமிகு வாழ்வுக்கும் தொகுத்தளித்தார் இலக்கண நூல். கொய்யாக்கனி தமிழால் உரையாற்ற வருகிறார் திரு NV சுரேஷ் அவர்கள். Thank you for your love and support. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியின் நிறுவனர் திரு கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் குழுமி இருக்கும்
இதர ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோருக்கும் என் அன்பு கலந்த மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு குழும்பி இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எதுக்கு? பொங்கலுக்கா இல்லை, மெயினாக லீவ் கிடைக்கும் 9 days. கரெக்டா? சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே எக்ஸாம்ஸ், எனி டைம் ப்ரெஷர், ரைட்டா? எப்பவுமே படின்றாங்க. வீட்டில் போனாலும் படிக்க சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்தாலும் டீச்சர் படின்றாங்க. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்டை தரும் நிச்சயமாக நினைக்கிறேன். கரெக்டாக? ஒரு பெரிய பிரேக். எப்போவுமே இந்த டைமில் நினைக்கிறேன் 9 days ஒரு பெரிய பிரேக், இன்க்ளூடிங் அஸ். எங்களுக்கும் காலேஜ்லேருந்து ஒரு பெரிய பிரேக், ஒரு 9 days நாளையிலேருந்து லீவு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கப்ப மேம் சொன்னாங்க, 9 days லீவ் ஆயிடுச்சு சார், பசங்க படிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த லீவ்லேயும் உங்களை பற்றி ரொம்ப அதிகமாக கேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸ் தான். ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கரெக்டா? டீச்சர்ஸ் எதுக்கு கேர் பண்ணுறாங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் நினைக்கிறது 2 பேர் தான். ஒன்று உங்களுடைய அப்பா அம்மா, அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். கரெக்டாக? எங்களுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு பிளட் ரிலேஷன் இல்லைனாலும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு யார் நினைப்பாங்க அப்படின்றது நம்ம டீச்சர்ஸ் தான். கரெக்டா? ஸோ எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல். ஸோ அதே மாதிரி தான் பொங்கலும். இப்போ பொங்கலில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த பொங்கல் கொண்டாடுறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இதை இப்போ வந்து விதை விதைக்கிறாங்க விவசாயிகள். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து நல்லா பயிராக வரணும்னா என்ன தேவை? சூரிய வெளிச்சம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஃபோட்டோசிந்தசிஸ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சயின்ஸில். கரெக்டுங்களா? ஸோ அந்த சூரியனுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கணும் நம்ம. கரெக்டுங்களா? அதனால தான் கரெக்டாக பொங்கல் எப்பவுமே எப்படி கொண்டாடுறாங்க? வீட்டில் கொண்டாடுறதை விட வீட்டின் மொட்டை மாடிகள். இப்போலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலியாக கூப்பிட்டு வி செலிப்ரேட் பொங்கல் இன் வெரி கிராண்ட் மேனர். கரெக்டுங்களா? ஒரு வீட்டில் நம்ம தோட்டம் தரலாம் இருக்கும். பட் நம்ம மாதிரி சென்னை கல்ச்சரில் வந்துட்டு இப்போ எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். ஸோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டேலண்டாக வச்சு வீட்டோட மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் எங்கெல்லாம் அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து கதிர்கள் வந்து நம்ம நல்லா படுவோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொங்கல் பானையை வந்து நம்ம வச்சு வழிபட்டு பொங்கல்ன்றதை சிறப்பாக கொண்டாடுறோம். கரெக்டாக? ஸோ நமக்காக வந்துட்டு நம்ம இந்த உலகத்திலேயே வந்துட்டு நீங்கள் வந்து போதும்னு சொல்கிறக்கூடிய ஒரே ஒரு பொருள் எந்த பொருள்? எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உணவு மட்டும்தான். கரெக்டாக? அதை தவிர்த்து எதையும் நம்ம போதும்னு சொல்லவும் மாட்டோம். கரெக்டாக? ஸோ அந்த உணவை வந்து நம்மளுக்கு விளைவித்து தரக்கூடிய விவசாயிகள், அதுக்கு உறுதுணையாக இருக்கும் சூரியர், இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் தைப்பொங்கலை வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜாதி, மதம், வேதம் இது வந்து எதுவுமே கிடையாது பொங்கலுக்கு. கரெக்டாக? யார் வேணால் கொண்டாடலாம் பொங்கல். இதில் வந்து எந்த ஒரு வித அடையாளமும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் எப்பவுமே பொங்கல் செலிப்ரேஷன், மற்ற செலிப்ரேஷன் எல்லாம் பாருங்களேன், கடவுள் ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. பட் பொங்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எதுவுமே இருக்காது. ஒரு பானை மட்டும்தான் இருக்கும். அந்த பானையில் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வெளியில் வச்சு செலிப்ரேட். கரெக்டுங்களா? ஸோ அதனால நம்ம தமிழ்நாடு அரசுமே பார்த்தீங்கன்னா பொங்கலை வந்து எந்த ஒரு மதசார்பின்மையாக வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பொங்கலில். ஓகேவா? எத்தனை பேர் வந்து நாளைக்கு மூவிஸ்லாம் போகிறீங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? ராம்சரண் மூவிக்கு எத்தனை பேர்? யாரும் இல்லையா? படத்துக்கெலாம் போலியா? ஓகே டன். ஸோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ஒரு 1 week வந்து உங்களுடைய டே. பட் இந்த 1 week அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுதுன்னு மேம் சொன்னாங்க. ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஐ நோ already second time I'm coming from the school. So they have already produced the toppers and also ensured 100% results. I wish this year also same thing will come for all of you. I wish the college and the teachers for your 100% results. கண்டிப்பாக 100% ரிசல்ட் வரும், எல்லாருக்குமே தெரியும் எனக்கு. இருந்தாலும் அட்வான்ஸாக எல்லாருக்கும் விஷ் சொல்லிடுறேன். And also I wish all the students once again the happy Pongal. Thank you all. நன்றி.